உழைப்பையே மூலதனமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை அமைத்துக் கொடுக்கப் போகும் மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மலை போல் உயரும். இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலமான பலன்களும், நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த முயற்சிகளில் திடீர் வெற்றியும் உண்டாகும். 6இல் இருக்கும் குரு பகவான் பலம் பெறுவதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிர்ப்புகள் காணாமல் போகும். பழைய கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும். அதன் மூலம் பல காரியங்களை சாதிப்பீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள், 5 முதல் 18 வயது வரை கடினமான பாடங்களைக் கண்டு பயப்படாமல் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். என்னால் முடியும் என்ற மன உறுதி தேர்வு காலங்களில் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் உங்களின் வேகம் மற்றும் விவேகம் பாராட்டப்படும். உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து படிப்பது ஆர்வத்தை தூண்டும். அறிவியல் சோதனைகள் அல்லது புதுமையான ப்ராஜெக்டுகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் அருளால் பாடங்களை ஆழமாக புரிந்து கொண்டு மனதில் இருத்திக் கொள்வீர்கள். உங்களின் சுறுசுறுப்பான செயல்பாட்டிற்காக ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். நேரத்தை வீணடிக்காமல் திட்டமிட்டு படிக்கும் பழக்கம் கைகூடும். நல்ல உடல் உறுதி இருக்கும், சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பள்ளி தோழர்களுடன் சேர்ந்து குறுகிய கால சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள், 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். பல முறை முயற்சி செய்தும் கிடைக்காத வேலை இந்த மாதம் உங்களின் விடாமுயற்சியால் கிடைக்கும். இன்டர்வியூக்களில் உங்கள் தைரியமான பதில்கள் அதிகாரிகளை வியக்க வைக்கும். தகவல் தொடர்பு, மீடியா அல்லது விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலம். வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் சிறு தூர பயணங்கள் நல்ல லாபத்தை தரும். உங்கள் துறை சார்ந்த நவீன உத்திகளை கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் அல்லது உடன்பிறந்தவர்கள் மூலம் பண உதவி கிடைத்து சிக்கல்கள் தீரும். உங்களைப் போலவே முன்னேறத் துடிக்கும் நண்பர்களின் சேர்க்கை உற்சாகம் தரும். ஒரு பெரிய இலக்கை நோக்கி உங்கள் பயணத்தை துணிச்சலாக தொடங்குவீர்கள். மேலதிகாரிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டல் உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லும். வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். வேலையிடத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் தானாகவே அடங்குவார்கள். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு விற்பனையை அபரிமிதமாக உயர்த்துவீர்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு மாத இறுதியில் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய பெரிய ஆர்டர்கள் தடையின்றி வந்து சேரும். எவ்வளவு சிக்கலான வேலையாக இருந்தாலும் மிக எளிதாக திட்டமிட்டு முடிப்பீர்கள். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபமடைவீர்கள். தொழிலை பெருக்க புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலமிது. தொழில் வளர்ச்சிக்காக புதிய லேப்டாப் அல்லது வாகனங்களை வாங்குவீர்கள். வேலை நிமித்தமான பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக தடைகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் நிலவும். நடுத்தர வயதினர், 36 முதல் 55 வயது வரை. உடன்பிறந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். வீட்டிலுள்ள சிறு பிரச்சனைகள் மறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் விளவும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்புகளை புதிய முதலீடுகளில் ஈடுபடுத்துவீர்கள். பூர்வீக சொத்து விற்பனை அல்லது பராமரிப்பு பணிகளில் லாபம் உண்டு. பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு பாராட்டப்படும். பழைய நோய்கள் குணமாகத் தொடங்கும். உடல்நிலையில் புத்துணர்ச்சி தெரியும். பிள்ளைகளின் கல்வி அல்லது குடும்ப சுற்றுலாவிற்காக செலவிடுவீர்கள். நீண்ட கால கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீர்கள். முதியவர்கள், 56 வயதிற்கு மேல். குடும்பத்தின் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைவராலும் வரவேற்கப்படும். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தியானத்தால் ஆரோக்கியம் மேம்படும்.
பேரக்குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தர்ம காரியங்களில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். பழைய காலத்து நண்பர்களை சந்தித்து பேசுவது மனதிற்கு இதம் தரும். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். மகர ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்யுங்கள். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பது அல்லது பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது தோஷங்களை நீக்கும். தினமும் ஹனுமன் சாலிசா கேட்பது அல்லது வாசிப்பது உங்களுக்கு அளவற்ற தைரியம் தரும்.